வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம இந்த வீடியோல டென்மார்க்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் எப்படி இருக்கும், அந்த லைப்ரரிய நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் தங்கி இருக்கக்கூடிய கேலன்பர்க் அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில இருந்து புக் எடுத்திருந்தேன். அந்த புக்கை ரிட்டர்ன் பண்றதுக்காக நான் இப்போ சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கேன். ஸோ போற வழியில 2 சைடும் நிறைய கடைகள்லாம் இருந்தது. ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே நான் போனேன். பொதுவா நான் தங்கியிருக்கக்கூடிய கேலன்பர்க் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய லைப்ரரி மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுவே சனிக்கிழமை அப்படின்னா காலையில 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். எனக்கு இந்த டைமிங்லாம் செட் ஆகாது. நான் எப்போ வேணா லைப்ரரி போகணும், எப்போ வேணா லைப்ரரியிலேருந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட எல்லோ கார்டை கொண்டு போய் லைப்ரரியன்ட்ட கொடுத்து நீங்கள் அந்த லைப்ரரியில் ஒரு மெம்பர் ஆகிக்கலாம். அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எல்லோ கார்டில் இருக்கக்கூடிய பார்கோடை ஸ்கேன் பண்ணி எந்த டைம் வேணால் லைப்ரரிக்குள்ளே போய் புக்கெல்லாம் எடுத்து படிக்க முடியும். ஸோ நாம் இப்போ லைப்ரரி ரீச் ஆகிட்டோம். இந்த லைப்ரரிக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி புக்கை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைனை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக புக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. நாம் புக்கை ரிட்டர்ன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை புக்கை எடுக்கணுன்னாலும் சரி, இந்த ஒரு சிஸ்டமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரிட்டன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். அப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அந்த புக்கை கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை நான் வச்சுட்டேன் அப்படின்னா அது என்ன புக்கு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டும். எக்ஸாக்டாக அது வந்துருச்சு. ஸோ நான் இப்போ கம்ப்ளீட் கொடுத்தா எனக்கு ரிசிப்ட் வரும். சப்போஸ் உங்களுக்கு ரிசிப்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோ ரிசிப்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் புக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லோன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கு எடுக்கவும் முடியும். நீங்கள் புக்கு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்டில் நீங்கள் எந்த நாளுக்குள்ளே புக்கை திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது புக்கை இந்த ஒரு ரேக்கில் நீங்கள் வச்சுட்டு போனால் போதும். லைப்ரரி அடுத்து அதை எடுத்து எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரியில் நடக்கக்கூடிய மற்ற பல ஈவெண்ட்ஸோட நோட்டீஸும் அங்கே இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே வைஃபை ஃப்ரீ அப்படிங்கிறனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். பொதுவா இந்த டென்மார்க்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்ல சப்போஸ் நீங்க புக்கை ரிட்டர்ன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. நீங்க எத்தனை நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃபைன் அமௌண்ட் மாறும். சப்போஸ் ஒரு நாள் தள்ளி ரிட்டர்ன் பண்றீங்கன்னா 24 டிகேகே, அதுவே 1 வீக் ஆயிடுச்சுன்னா 36 டிகேகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் வந்து 230 டிகேகே வரைக்கும் போகும். ஸோ சப்போஸ் நீங்கள் அவ்வளோ நாள் ஆகியும் நீங்கள் கொடுக்கவே இல்லை புக்கு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்பிளாக் பண்ணி திரும்ப உங்களுக்கு புக்கெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த லைப்ரரியன் தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் மிட் ஐடி இல்லை சிபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த மானிட்டரில் தான் நீங்கள் உங்களோட டோக்கன் நம்பரை பார்க்க முடியும். ஸோ டோக்கன் நம்பர் அவங்க சொல்லும்போது இந்த ஆரஞ்ச் லைனை யூஸ் பண்ணி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுவீங்க. ஸோ ஈவன் சிபிஆர் அண்ட் மிட் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு அதோட ரிலேட்டட் ப்ராசஸ் எல்லாம் இந்த லைப்ரரியில் தான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பண்ணுறாங்க. இங்கே பிரிண்டரும் இருக்குது. பட் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். நீங்கள் சிபிஆர் இல்லை மிட் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வரீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மானிட்டரில் தான் நீங்கள் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இன்னைக்கு கிட்ஸுக்கான ஒரு ஈவெண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரோட பர்த்டே இன்னைக்கு. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் 9 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு அவளோட வீட்டில் தனியாக வாழ்றா. அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கூட இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யாரும் கூட இல்லை, சிப்ளிங்ஸ் யாரும் கூட இல்லை. அப்படி தனியாக வாழக்கூடிய அந்த பொண்ணால அவ வச்சிருக்கக்கூடிய ஒரு குதிரைய ஒத்த கையில தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா அந்த கேரக்டரை வடிவமைக்கிறாங்க. அந்த கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேபி கேர்ள் கேரக்டர். ஈவன் அந்த பொண்ணுக்கு ஒரு 9 வயசு தான் ஆகுது. ஸோ அந்த கேரக்டரோட பர்த்டே தான் இன்னைக்கு. அதை தான் இன்னைக்கு இந்த குழந்தைங்களோட இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க.
இத ஆர்கனைஸ் பண்ற அவங்களோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, அது அந்த பொண்ணோட காஸ்டியூம். அத அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்டின்னா, கண்ண மூடிக்கிட்டு இந்த டெய்ல வந்து கரெக்ட்டா அந்த ஹார்ஸோட பிக்சர்ல யாரு கரெக்ட்டா அந்த ஹார்ஸ்ல எந்த இடத்துல டெய்ல் வருமோ, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்களோ, அவங்க தான் வின்னர். அந்த மாதிரியான ஒரு கேம் தான். அந்த பொண்ணோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக கேக்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க நல்லா வரையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில டிராயிங் மெட்டீரியல்ஸும் குடுத்திருந்தாங்க. இது மாதிரி இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.